ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம மணி அஃபிஷியல் சேனலில் கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக அவர் நடித்த படங்களை தொடர்ந்து நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வையின் மறுபக்கம். இந்த படம் வந்து KM பாலகிருஷ்ணன் வந்து டைரக்ட் பண்ணிக்காரு. இந்த படம் வந்து பிப்ரவரி 19, 1982 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் வந்து விஜயகாந்த், ஸ்ரீபிரியா, சிவசந்திரன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. நம்பியார் வந்து இந்த படத்தில் வந்து வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் பூசாரி அர்ச்சகராக இருப்பார். விஜயகாந்த் அவங்க அப்பா. அந்த இடத்துல ஒரு கொள்ளை நடக்கும். அந்த சிலையை திருடுறதுக்கு 2 பேர் வருவாங்க. 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலை திருடும்போது அந்த அர்ச்சகர் பார்த்துருவார். பார்த்த உடனே அவரை கொலை செய்வாங்க. கொலை செஞ்ச உடனே அவங்க மனைவி பார்த்துருவாங்க. அந்த மனைவியும் கொலை செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து தூரமாக இருந்து இந்த அப்பா அம்மாவை கொல்லப்படுறதை பார்த்துருவாங்க. அதிலிருந்து வந்து அந்த குழந்தைக்கு வந்து அவங்கள எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சபதம் எடுக்கிறாரு. அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து அவர் அந்த பையனுடைய தங்கச்சிக்கு கண் பார்வை இழந்துடுறாங்க. இப்போ வந்து அப்படியே கட் பண்ணோம்னா சிட்டிக்கு வந்துடுறாங்க. அந்த குழந்தை தான் கேப்டன் சார். அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கும் படத்தில். அப்புறம் வந்து அந்த வில்லன்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நம்பியார், இன்னொருத்தர் வேற ஒருத்தர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் போய் நல்லா வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்பியாருக்கு மொத்தம் 5 குழந்தைகள் இருப்பாங்க. 3 பெண்கள், 2 ஆண்கள் இருப்பாங்க. அதில் மூத்தவர் வந்து சிவசந்திரன், மூத்த பொண்ணு வந்து ஸ்ரீபிரியா. இதில் வந்து மூத்த பொண்ணு சில்க் சுமிதா, 2வது வந்து ஸ்ரீபிரியா. இந்த மாதிரி லைன் இருக்கும். இவர் விஜயகாந்த் சார் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு சாவுக்கு காரணமான நம்பியார் அந்த டீமை கொல்றதுக்கு முதல் ஆயுதமாக எதை பயன்படுத்துவார்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சின்ன வயசில் அவர் கற்றுக்கிட்ட நோக்கு வர்மம் அப்படிங்கிற ஒரு பார்வை பார்த்தா அவங்க பார்வையில் கட்டுப்படுற மாதிரி அந்த நோக்கு வர்மத்தை கற்று வச்சிருப்பார். அதன் மூலிமா அவங்கள ஒவ்வொருத்தராக நோக்கு வர்மம் பண்ணி கொலை செய்வார். அப்புறம் நம்பியாரையும் கொலை செஞ்சிருவார். அதுக்கப்புறம் ஸ்ரீபிரியாவை கொல்ல வேண்டிய சூழல் வரும். அந்த ஸ்ரீபிரியாவை கொல்ல வேண்டிய சூழல் வரும்போது அவர் என்ன பண்ணார், அப்புறம் சிவசந்திரனை கொல்ல வேண்டிய சூழல் வரும். அப்போ வந்து வரும்போது என்ன செஞ்சார், அப்புறம் கண் பார்வை தெரியாத தன்னுடைய தங்கச்சிக்கு என்ன முடிவு எடுத்தார் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படிங்கிற மொத்த கதை தான் இந்த பார்வையின் மறுபக்கம். இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னால் முருகதாஸ் டைரக்ஷனில் சூர்யா நடித்து வெளியான படம் தான் 7ஆம் அறிவு. இந்த படத்தில் வந்து நோக்கு வர்மம் அப்படின்னு சொல்லிட்டு போதி தர்மம் கற்றுக் கொடுத்ததாக வந்து சொல்லுவாங்க அந்த படத்தில். அது உண்மைதான் கூட. ஆனால் இந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே 1982 விஜயகாந்த் சார் இந்த ரோல் பண்ணியிருப்பார். உண்மையிலே அதை நான் பார்க்கும்போது புதுசாக பார்த்தேன் அந்த படத்தை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா கேப்டன் ஐயா வந்து அப்போயே இந்த மாதிரி ஒரு கதையில் நடிச்சிருக்காருங்கும்போது நம்ம உண்மையிலே எனக்கு வியக்கத்தக்கதாக தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கும். சண்டை காட்சிகள் வந்து பிரமாதமாக இருக்கும் இந்த படத்தில். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். எம்என் நம்பியார் அவர்கள் வந்து சொல்லவே தேவையில்லை. அவரெல்லாம் வாத்தியார் கண்ணிலே விட்டுவார். அவர் வந்து அவருக்கும் விஜயகாந்துக்கும் இந்த படத்தில் ஒரு ஃபைட் இருக்கும். அவர் உண்மையிலே பட்டை கிளப்பியிருப்பாங்க 2 பேரும். அப்புறம் சிவசந்திரன் வந்து போலீஸ் ஆஃபீஸராக வருவார். ஸ்ரீபிரியா வந்து வக்கீலாக வருவாங்க. சில்க் சுமிதா வந்து சில காட்சிகளே வந்தாலும் கூட அவங்க முதல்ல ஒரு 2 ரீலே கொன்றதுனால ரசிகர்களுக்கு சிறிது ஏமாற்றம் ஏற்பட தான் செய்யும். அப்புறம் வேற என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சி கண் தெரியாத இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு கிளைமேக்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய மொத்த கதையை. இந்த ஸ்டோரி அவ்வளோதான். இந்த படம் வந்து ஆவரேஜான படத்தினோட லிஸ்ட்டில் சேர்த்திட்டாங்க. அந்த படத்தை பார்வையின் மறுபக்கம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். அவ்வளோ ஒன்றும் பிரமாதமாக ஆஹா ஓஹோன்னு ஓடின படம் கிடையாது. ஓரளவுக்கு நல்ல ஒரு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற படம். ஆனால் வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அவ்வளவுக்காக போடலை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த படத்தை இந்த தொடர் தோல்விகளால் விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஆவரேஜின் படங்கள் நடிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 13வது படமாக நம்ம கேப்டன் சாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மறுபடியும் அவர் பழைய மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு S.A. சந்திரசேகர் அவர்கள் வந்து மீண்டும் அவருக்கு ஒரு படம் கொடுத்தாரு. 13ஆவதாக வந்த பட்டணத்து ராஜாக்கள் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் வந்து இந்த படத்தில் வந்து சில்கை வந்து ஒரு 2 ரீலே கொண்டு இருப்பாங்க, சில்க் சுமிதாவை. ஆனால் பட்டணத்து ராஜாக்கள் படத்தில் வந்து மெயின் ரோல் கொடுத்து படம் ஃபுல்லாகவே ஓட விட்டுருப்பாங்க படத்தில். அந்த படத்தை பற்றி நாளைக்கு விமர்சனம் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக கேப்டன் ரசிகர்களும் அவருடைய தொண்டர்களும் நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது போன்ற வீடியோகள் இன்னும் நிறைய நான் போடுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கேன்.
தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். மணி அஃபிஷியல் சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.